வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியில் ஸ்டார்ட் ஆயிருச்சு. மீடியாக்காரங்க ஏதாவது காலி சேர் இருக்குமா, காலி நாற்காலிகள் மத்தியில் உரையாற்றிய அண்ணாமலை இப்படி தலைப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானோட அரங்கத்துக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கு. ஏன்னா மதியானம் 3:30 மணிக்கே ஹவுஸ்ஃபுல்லு. அரங்கத்துக்குள்ள 25,000 பேர் உட்காரக்கூடிய வகையில் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு. 25,000 நாற்காலிகளும் ஃபில் ஆயிருச்சு மதியானம் 3:30க்கே. இந்த மாநாடு ஏற்பாட்டாளர் தெளிவாக சொன்னார், 25,000 பேர் அரங்கத்துக்குள்ளே உட்காந்து பார்க்கலாம். அதுக்கு மேலே வரவங்களாம் அரங்கத்துக்கு வெளியில் நின்று பார்க்குறதுக்கு எல்இடி ஸ்க்ரீன்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். ஒரே நேரத்தில் 50,000 to 75,000 பேர் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வகையில் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே அரங்கத்துக்குள்ளே 25,000 ஃபில் ஆயிருச்சு. அதுக்கு மேலே வரவங்களாம் வெளியில் உட்கார வைக்கப்பட்டு அந்த மாநாடை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்திருக்கு. அதனால் காலி சேர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் தான் ஒன்று. ரெண்டாவது, இந்த மாநாடை ஏற்பாடு பண்ணதில் மெயினான ஆள் வசந்தராஜன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிட்டார்ல, அவர் தான் இந்த மாநாடு ஏற்பாட்டாளரில் முக்கியமான நபர். எப்பேற்பட்ட ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெகுவாக பாராட்டுறாங்க. மேற்கூரை அமைச்சதுலேருந்து இருக்கட்டும், ஏன்னா மாநாடு தொடங்குறது மாலை 4 மணிக்கு. இந்த மாநாடுக்கு வரவங்களாம் காலையிலேருந்தே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ காலையிலேருந்து அவங்க வெயிலில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால் மேற்கூரை அமைச்சா நல்லது, வெயிலில் இருந்தும் தப்பிக்கலாம், மாலை நேரங்களில் ஏதாவது மழை பெஞ்சாலும் இந்த மாநாடை வந்து கெடுக்காமல் இருக்கும். அதனால் மேற்கூரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக மேற்கூரை அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கு குடிநீர் வசதி, டாய்லெட் வசதி, இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த மாநாடு ஏற்பாட்டாளரான வசந்தராஜனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. இது 2. 3வது என்ன தெரியுமா, முக்கியமாக கண்காட்சி. காலையிலே சீக்கிரம் வந்தவங்க அவங்களாம் அந்த விழா அரங்கத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கண்காட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு தானே. இந்த கண்காட்சியில் என்ன இருக்குன்னா, போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நீட்டாக கண்காட்சியை செட்டப் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் வி த லீடர்ஸ் இயக்கம் சார்பாக குழந்தைகளுக்கு ஓவிய போட்டி நடத்தப்பட்டிருக்கு. 1000 குழந்தைகளுக்கு. அந்த ஓவிய போட்டியில் குழந்தைகள் வரைந்த டிராயிங்கிலிருந்து 84 பேருடைய ஓவியங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் கண்காட்சியில் வச்சுருக்காங்க. சிகரெட் அடிக்கிறதுனால எந்த உறுப்பு பாதிக்கப்படுது, என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, ஆல்கஹால் சாப்பிட்றதுனால அது என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும், அடுத்து சிந்தடிக் ட்ரக்னால வாழ்க்கையை எப்படி வீணாகும், இது எல்லாத்தையும் விளக்கக்கூடிய வகையில் பர்ஃபெக்டாக கண்காட்சியை அமைச்சிருக்காங்க. சூப்பர். அடுத்தது, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்கல்ல, அவங்களை மீட்பதற்கு என்ன வழி, எப்படி அவங்கள மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் மாதிரி. நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வரது அப்படிங்கிற கவுன்சிலிங்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில். இது மாதிரி நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பாராட்டுக்கள் குவிந்து வருது. எல்லாரும் அண்ணாமலையுடைய பேச்சை கேட்க ஆவலுடன் காத்திருக்காங்க. அடுத்தது, அண்ணாமலை தேசியவாதத்திலிருந்து நழுவுறாரு, விலகுறாரு அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக கும்பல்லாம் பரப்பி விட்டுக்கிருக்காங்க. இன்னைக்கு மாநாடு மகாகவி பாரதியார் அவர்களுடைய தேசப்பற்று பாடலோட தான் தொடங்கியிருக்கு. பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு பாடல் இருக்குல்ல, அந்த பாடலோட தான் இந்த நிகழ்ச்சியே தொடங்கியிருக்கு, இந்த மாநாடே தொடங்கியிருக்கு. இப்போது வரைக்குமான அப்டேட்டு இதெல்லாம். அடுத்தடுத்த அப்டேட்டை இனி தொடர்ந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.